நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL Banking. சென்னை பெரம்பூரில் தண்ணீர் லாரி மோதி சிறுமி உயிரிழந்த விவகாரம். சென்னையில் பீக் ஹவர்ஸில் தண்ணீர் லாரியை இயக்க தடை விதித்து காவல் ஆணையர் உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி நேரில் ஆஜராவதற்கு விலக்கு. சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. இரண்டாயிரத்து 26 தேர்தல் பணிகளை தொடங்கிய திமுக கிருஷ்ணகிரி, அணைக்கட்டு, சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் 1-to-1 சந்திப்பு. சார்தாம் யாத்திரை போல் முருக பக்தர்களை ஒருங்கிணைப்பதே தங்கள் கனவு. மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டு பணிகளை ஆய்வு செய்த ஆளுநர் RN ரவி பேட்டி. முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. ஒவ்வொருவரும் அவரவர் விரும்புகின்ற கடவுளை வணங்குவது ஜனநாயக உரிமை எனவும் கருத்து. முருக பக்தர்கள் மாநாடு தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. சமூக விரோத தீய நடவடிக்கைகள் ஒழிய சூரசம்ஹாரம் போல் மாநாடு நடைபெறுவதாகவும் விளக்கம். கீழடி விவகாரம் குறித்து ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டுவிட்டதாக இபிஎஸ் பேட்டி. திமுக ஆட்சியில் மக்கள் கொந்தளிப்பை மடைமாற்றம் செய்யவே கேலி சித்திரம் உருவாக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் புகைச்சல் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகள் வருவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக விளக்கம். தோல்வி பயத்தால் கீழடி தொகுதி மறுசீரமைப்பு என திமுக அரசியல் செய்வதாக எல்முருகன் குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கு இனி அமித்ஷாவின் பயணம் தொடர்ச்சியாக இருக்கும் எனவும் பேட்டி. தமிழரின் அடையாளங்களை விளக்கும் வள்ளுவர் கோட்டம் புது பொலிவு கண்டுள்ளது. 80 கோடி ரூபாய் மதிப்பில் வள்ளுவர் கோட்டம் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. வால்பாறையில் சிறுத்தை புலியால் வேட்டையாடப்பட்ட 4 வயது குழந்தை சடலமாக மீட்பு. 18 மணி நேர தேடுதலுக்கு பின் உடலை மீட்ட வனத்துறையினர். கோவை செட்டிப்பாளையத்தில் ஆழ்துணை கிணறு அமைப்பதில் பெரும் முறைகேடு. திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கு பெண்கள் எதிர்ப்பு. மதுக்கடை வேண்டும் என்று மது பிரியர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வார விடுமுறையை ஒட்டி ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ரோஜா தோட்டம், அண்ணா பூங்காவில் இயற்கையை ரசித்தும் படகு சவாரி செய்தும் உற்சாகம். தென்காசியில் அரசு பேருந்திலிருந்து சக்கரங்கள் கலற்றி ஓடி விபத்தில் மாணவர்கள் படுகாயமடைந்த சம்பவம். அரசு எப்படியோ அப்படியே அரசு பேருந்துகளும் இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். கோவிலுக்கு செல்லும் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் மத அடையாளத்தை அழித்துவிட்டு போஸ் கொடுக்கிறார்கள். திருமாவளவன் திருநீரை அளித்ததை சுட்டிக்காட்டி தமிழிசை சவுந்தரராஜன் கடும் விமர்சனம்.
ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதால் ஆங்கிலத்தை அமித்ஷா மதிப்பதில்லை. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கண்டனம். பாஜகவினரின் உளறல்களுக்கு எல்லையே இல்லை. அவர்களின் நோக்கம் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்பதுதான். ஆங்கிலம் குறித்து அமித்ஷாவின் கருத்துக்கு வைகோ பதிலடி. ஆங்கிலம் குறித்த அமித்ஷாவின் பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு. தாய்மொழி முக்கியம் என்றே அமித்ஷா கூறியிருப்பதாகவும் விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 200 ரூபாய் உயர்ந்து 73,880 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 9,835 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மயிலாடுதுறை, திருவள்ளூர், நாமக்கல் என மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் யோகா தின கொண்டாட்டம். பள்ளி மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஆயிரக்கணக்கானோர் ஒரு சேர யோகாசனம் செய்து அசத்தல். மதுரையில் நடந்த யோகா நிகழ்ச்சியில் 51 தண்டால் எடுத்து அசத்திய ஆளுநர் RN ரவி. 73 வயதில் பிளாங்க் செய்தும் அசத்தி ஆச்சரியப்படுத்தினார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 21,000 கன அடியாக அதிகரிப்பு. அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 2வது நாளாக தடை விதிப்பு. தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 18,220 கன அடியாக உயர்வு. டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 16,000 கன அடி நீர் வெளியேற்றம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே குடும்ப தகராறில் 3 வெட்டி கொலை. 2 குழந்தைகள் மற்றும் மனைவியை கொன்ற கணவன் காவல் நிலையத்தில் சரண். சென்னை பெருங்குடியில் முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துவின் பேரனிடம் வழிப்பறி முயற்சி. 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை. தாம்பரத்தில் மின் விளக்கு கம்பம் விழுந்ததில் உணவக டெலிவரி ஊழியர் படுகாயம். மேம்பாலத்தில் உள்ள கம்பங்களின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய வாகன ஓட்டிகள் கோரிக்கை. சிவகங்கை அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஒருவர் உயிரிழப்பு. 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் நீரில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சோகம். நீலகிரி மாவட்டம் பிதர்காட்டில் குடியிருப்பு பகுதியில் சுற்றி வரும் காட்டு யானை. 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறை திட்டம். வார விடுமுறை என்பதால் திருப்பதியில் குவிந்த பக்தர்கள். தரிசனத்திற்காக 24 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பு. மேக் இன் இந்தியா திட்டம் பேசுபொருளான போதும் சீனாவிலிருந்து இறக்குமதி இரட்டிப்பானது எப்படி? வேலையின்மை உச்சத்தில் உள்ளது ஏன் எனவும் ராகுல் காந்தி விமர்சனம். உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினம் கொண்டாட்டம் கோலாகலம். அமெரிக்கா, இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளில் யோகா பயிற்சி மேற்கொண்ட மக்கள். விசாகப்பட்டினம் கடற்கரையில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி. கின்னஸ் சாதனை படைக்கும் வகையில் 3 லட்சம் பேர் பங்கேற்று யோகா விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
யோகா முழு உலகத்தையும் இணைத்துள்ளது பெருமைக்குரியது. ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற கருப்பொருளை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பெருமிதம். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி பயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர்கள். உத்தரப்பிரதேசம், அசாம், சத்தீஸ்கர் மாநிலம் உள்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு. சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடிய எல்லை மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினர் 14,200 அடி உயரத்தில் அமைந்துள்ள தன்சிங் தாபா மற்றும் சார்ச்சேவில் யோகாசனம் மேற்கொண்ட வீரர்கள். முதியோர் விதவைகளுக்கான ஓய்வூதியம் 400 1100 ரூபாயாக அதிகரிப்பு. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவிப்பு. இஸ்ரேல் ஈரான் இடையே 9வது நாளாக நீட்டிக்கும் மோதல். ஈரான் புரட்சிப்படை தளபதிகள் 2 கொல்லப்பட்டதாக அறிவிப்பு. ஈரானுக்கு அணு ஆயுத பயன்பாட்டுக்கான எண்ணம் இல்லை, இஸ்ரேலிடம் ரஷ்யா தெரிவித்ததாக தகவல். ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதல்களை தடுப்பது மிகவும் கடினம், அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். ஈரானிலிருந்து 517 பேர் தாயகம் திரும்பியதாக மத்திய அரசு அறிவிப்பு. தெஹ்ரானில் உதவியை நாட புதிய எண்கள் வெளியீடு. ஜூலியன் வெஃபரை வீழ்த்தி டைமண்ட் லீக் பட்டத்தை வென்றார் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா. 88.16 மீட்டர் தூரம் எறிந்து தனது முதல் டைமண்ட் லீக் பட்டத்தை வென்று அசத்தல். விஜயின் பிறந்த நாளை ஒட்டி ஜனநாயகன் படத்தின் அப்டேட் நள்ளிரவில் வெளியாகிறது. இதுவே கடைசி படம் என விஜய் கூறியுள்ளதால் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. நடிகரும் ரேசருமான அஜித்குமார் கார் ஓட்டும் புதிய புகைப்படங்கள் வெளியானது. பல்வேறு கோணங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை வித்யா பாலன் சாமி தரிசனம். குடும்பத்துடன் ஏழுமலையானை தரிசித்து மகிழ்ச்சி அளிப்பதாக பேட்டி. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL banking.